டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சருக்கு பின்னாடி இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முதல் சைனீஸ் லிட்ரேச்சர் இவர் தானா. இவரையும் ஒர்ஷிப் பண்ணுறாங்க. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கேட்டேன் இந்த கைடை, ஏன் எல்லா கோயிலையும் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வாசல் படி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, ஸோ யாராக இருந்தாலும் தாண்டி தானே வர வேண்டியிருக்குது, ஈஸியாக உள்ளே நுழைய முடியலையேன்னு. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ நம்மளும் அதை தாண்டி தான் போக போகிறோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கோயிலுக்குள்ளார நுழையும் பொழுது தலை நிமிர்ந்து யாரும் நுழையக்கூடாதான் கர்வத்தோடு. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டெப்பு இருந்ததுன்னா நுழையிறவங்க கீழே குனிஞ்சு பார்த்து தான் நுழைவாங்க. ஸோ தலை குனிஞ்ச சாயில் தான் அவங்க நுழைஞ்சாகணும். ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட்டு. அதுக்காக தான் எல்லா கோயிலையும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாப்பா, சொன்னாப்புல எல்லா இடத்துலையுமே தலை குனிஞ்சு தான் உள்ளே நுழையிற மாதிரி இருக்குது, தலை குனிஞ்சு தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. நேராக வச்சு எதுவும் செய்ய முடியலையே. ஓகே, டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் முடிஞ்சுது.